திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th மேக்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லா பேத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் மனசுக்குள்ளே. என்னென்னா நான் மேக்ஸில் வந்து எப்படியா சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது, 2 மார்க் வந்து எதை படித்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அட்டன் பண்ணலாம், 3 மார்க் வந்து கம்பல்சரிக்கு எதெல்லாம் முக்கியம், 5 மார்க் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொடுத்துட்டே இருக்கும். ஃபைனலாக எது முக்கியம் அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறோம். சரியா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர்த்துக்கு ஏதாவது ஒரு சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னாவே அந்த சம்மிலே உட்காந்துரும், டைம் போனதே தெரியாது. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. சரியா, அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் என்ன பண்ணி பார்த்தா இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு ஃப்ரெண்டுக்காவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு இந்த யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம், இது வந்து எஜுகேஷனுக்குலாம் யூஸ் ஆகாது அப்படின்னு நிறையா பேர் இன்னமும் நிறையா பசங்க என்ன பார்த்தா யூஸ் நினச்சிட்டு இருக்காங்க. நிறையா பேரண்ட் யூஸ் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் கையில் என்ன பண்ணாங்கன்னா மொபைலே கொடுக்கறது இல்லை நிறையா பேரண்ட்ஸ். சரியா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸிட்ட சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா, பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க், அதுக்கப்புறம் பார்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 2 மார்க் நம்ம எழுதணும். அதில் 1 வந்து கம்பல்சரி. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் சி அதே மாதிரி தான் 7 3 மார்க் எழுதணும், 1 வந்து கம்பல்சரி. பார்ட் டி வந்து பார்த்திங்கன்னா 7 5 மார்க் எழுதணும், எய்தரா சாய்ஸில் இருக்கும். அப்போ பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா 20 1 மார்க். ஒவ்வொரு 1 வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 1.5 மினிட் என்ன பண்ணுறோம் டைம் எடுத்துக்கிறோம். அப்போ 1.5 மினிட் எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 30 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே 1 மார்க்கை நம்ம முடிச்சிடணும். ஆனால் நிறைய பேருக்கு நம்ம சேனலை முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், கொஸ்டின் பேப்பர் வாங்கணுன்னே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் வாங்கணுன்னே மேக்ஸிமம் 1 வேர்டுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தா ஆன்சர் எழுது, அங்கேயே நோட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தா ட்ரை பண்ணுங்கள். அப்படிங்கிறப்ப அந்த ½ hour கொஞ்சம் டைம் வந்து நமக்கு கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அதனால் இந்த 1 மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ½ hour நம்ம கொடுத்துறோம். அடுத்து 2 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மினிட்ஸ், அதாவது 4 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 28 நிமிஷம் வந்து 2 மார்க். அதுக்கப்புறம் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 35 நிமிஷம் அங்கே கொடுத்துரும். அடுத்து தான் முக்கியமான பார்ட்டுக்கு வரோம், பார்ட் டி 5 மார்க். 5 மார்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 9 நிமிஷம் கொடுக்குறோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். எப்படி நம்ம நேற்று வந்து டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த மாதிரி கிராஃப் வந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினுக்குலாம் 2 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம ஏற்கனவே டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தோம், நேற்று நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சரியா, அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு டைம் வந்து கன்சியூம் அதை ரொம்ப குறையும். சரியா, அப்படி அந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம்லாம் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம காமனாக கொடுத்துருக்கோம். சரியா, அப்போ ஒரு மணி நேரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் எதுக்குன்னா 5 மார்க்கு மட்டும். மொத்தம் 156 நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸாம் எழுதுகிறோம். எவ்வளோ நிமிஷத்தில் 180 நிமிஷத்தில் 156 நிமிஷம் எக்ஸாம் எழுதுகிறோம். மீதி இருக்க 24 நிமிஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்க கூட இருக்கும். அதாவது நம்ம வந்து பேப்பர் திருத்த போகிற நேரத்தில் பேப்பர் எழுதி முடிச்சு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா ஹால் சூப்பர்வைசிங் வந்திருக்க ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா உட்காந்துருக்காதப்பா, திருப்பி பாருப்பா, சும்மா உட்காந்துருக்காத, திருப்பி ரிவைஸ் பண்ணிப்பார், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த டைமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1 மார்க்கை ரிவைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் இருக்கா, ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா, ஆன்சர் கரெக்டாக இருக்கா, இது 3ம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து மார்க் போடுவாங்க. இது ரூல்ஸ். சரியா, ஏன்னா நாங்களே என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா படிக்காத பசங்க, அதாவது பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பசங்கள்ட்ட முன்னாடி காலத்தில் சொல்லி விடுவோம், ஆப்ஷன் வந்து ஏ ஓகே
நாங்களே சொல்லிவிடுவோம். என்ன சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் போடு, ஆனால் ஆன்சர் வந்து சியோட ஆன்சர் எழுதி வை. ஏன்னா ஆப்ஷனோ ஆன்சரோ ஏதாவது ஒன்று ரைட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்களே சொல்லிவிடுவோம். அந்த கதையெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை. இப்போ என்ன ரூல்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது மூணுமே கரெக்டாக இருந்தால் நமக்கு 1 வேர்டுக்கு என்ன சொல்லும்போது மார்க் கிடைக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் நம்பரு, ஆப்ஷன், ஆன்சர் இது மூணுமே நம்ம கரெக்டாக சரியாக எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணணும். 5 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம், 20 முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் செக் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறம் பார்ட் பி 2 மார்க்குக்கு வந்து 6 நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோம் ரிவைஸ் பண்ணுறோம். அந்த ரிவைஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்களே பேப்பர் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கரெக்ஷன் பண்ணலாம். சரியா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா கரெக்ஷன் பண்ணலாம். சரியா, அதுக்கப்புறம் பார்ட் சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்குக்கு ஒரு 6 நிமிஷம் நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்ட் டி 5 மார்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி ஒரு 7 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தா ரிவைஸ் பண்ண போகிறீங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 41ல் ஏவா பியா, 42ல் ஏவா பியா. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா 41 கொஸ்டின் நம்பர் போட்டுருப்பீங்க, ஆனால் ஏஆ பியான்னு போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மறந்துடுவீங்க. கண்டிப்பாக போட்டாகணும். அப்படி போடல அப்படின்னா மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறதுக்கு எவ்வளோ 24 நிமிஷம் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, ரிவைஸ் பண்ணுறதுக்கு 24 நிமிஷம் எடுத்துக்கிறோம். மொத்தம் டோட்டலாக 3 மணி நேரம் நமக்கு என்னாச்சு பார்த்தா போயிடும். நல்லா நீங்கள் கவனிக்கணும். நான் இதை நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். அதாவது மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு சம் நீங்கள் எழுதுறீங்க, 5 மார்க் எழுதும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அதை தயவு செய்து மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு தடவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுங்க அந்த சம்மை எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஏன்னா மிஸ்டேக்கை நீங்கள் கண்டுபிடிக்கிற டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குமே என்ன சொல்லி பார்த்தா தனித்தனியாக வீடியோஸ் வந்து இருக்குது. சரியா, அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். எந்த சாப்டருக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க முடியும், எந்த சாப்டர் சம்மை வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ட்ரிக் இல்லை ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.